எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு என்ன சொன்னாருன்னா, நான் கடந்து போன பாதையில் இந்த வருஷம் செத்ததெல்லாம் நான் உயிர்ப்பிச்சு கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளே செத்து போக வேண்டியவங்க உயிரோடு உட்காந்துருக்குறோம் தேவ கிருபையில். அது செத்துப்போன நம்பிக்கையாக இருந்தாலும், செத்துப்போன நம்முடைய விசுவாசமாக இருந்தாலும், செத்துப்போன நம்முடைய பிஸ்னஸாக இருந்தாலும், செத்துப்போன நம்முடைய ஊழியமாக இருந்தாலும், செத்துப்போன நம்ம எல்லாம் போச்சின்னு அப்படியே விட்டோம் பாருங்க, அதெல்லாம் இந்த வருஷம் ஒரு கிராண்ட் கம்பேக் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறேன். கர்த்தருடைய பெரிய ஒரு வார்த்தை அது, எனக்கு அது கிடைத்தது. அப்போது ஆண்டர்கிட்ட கேட்கும்போது எனக்கு என் நியூ இயர் சர்வீஸில் கொடுத்த வார்த்தை இது. யோவான் 11 நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். மரியாளும் மார்த்தாலும் பெத்தானியாவில் இருந்தாங்க. லாசரு ஒரு சகோதரன் அவங்களுக்கு இருந்தார். அந்த லாசரு யார்? ஆண்டவருடைய ஒரு கிரேட் ஃப்ரெண்டாக இருந்தார். ஹல்லேலூயா. இதில் பார்த்திங்கன்னா வாசிக்கும் பொழுது அடிக்கடி இயேசு அங்கே வருவார், ஐக்கியப்படுவார், பேசுவார், சாப்பிடுவார், எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 5-6 வசனத்தில் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசனிடத்திலும் அன்பாக இருந்தார். அவர் அன்பாக இருந்தாலே நமக்கு வேட்டு தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஹல்லேலூயா. வேறெவர் தெர் இஸ் லவ், ஒரு கடி இருக்கும் கண்டிப்பாக. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலும் சரி, ரொம்ப ஓவர் லவ்வாக இருந்துச்சுன்னா கடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. தட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அன்பு இருக்கிற இடத்துல கட்டாயம் வம்பும் இருக்கும். அதனால் இயேசு அன்பாய் இருந்தார்னு சொல்லும் போது சரி, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் கேட்டிங்கன்னா என்னெல்லாம் ரொம்ப ஓவர் மொஹபத் ஆயிடுச்சு ஆண்டருக்கு. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட ஏன் ஆண்டவரை விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்றை விட்டால் யார்கிட்ட விளையாடுவேன்றார். அதுதான் அவருடைய அவர் see he is a great friend for us. அவர் எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாமே நமக்கு இருக்கிறார். அவர் எந்த கோலத்தில் பார்க்க நேரிட்டாலும் அவர் நம்ம பார்த்து கொஞ்சி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் வேறு யார்கிட்டையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ என்ன ஆகுது, 6 அவன் வியாதியாக இருக்கிறதுக்காக அவன் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் என்ன பண்ணிட்டாராம், தங்கிட்டார். வாண்டன்லி ஹீ ஸ்டேட் பேக் ஃபார் 2 days. இன்றைக்கி எத்தனையோ பேருடைய காரியத்தில் இதுவரை கடந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பிடிச்சு வச்சிருக்கலாம். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி கதறி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். என்ன ஆண்டவரே, இது நியாயமாக எனக்கு வர வேண்டியது அப்படின்ட்டு அவர் பாட்டு பாட்டு இருப்பார். ஏன்னா காலமும் நேரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. He knows when to show up. எந்த நேரத்தில் யாருக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே சூப்பராக இருக்கும் நம்ம வாழ்க்கை அவரோட. உண்மையாக உள்ளே வரும்போது ரொம்ப கண்ணீராக தான் எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப அருமையான ஜனங்களெல்லாம் வந்து என் வீல் சேரை தூக்கி அங்கேருந்து உள்ளே விட்டாங்க. ரேம்ப்பு பார்க்க முடியல. See, it is basically the love of God. அத்தனை பேர் சேர்ந்து தூக்கி நம்மளை விட்டுடாம அதே மாதிரி 22 படி அங்கே தூக்குறாங்க. சர்ச்சில் போகும்போது 22 ஸ்டெப்ஸ் ரேம்ப்பு போட்டு 7-8 பேர் சும்மா சூழ்ந்து நின்று தூக்கி சர்ச்சுக்குள்ளே 5000 பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி நைட் சர்வீஸ்க்கு. பாஸ்டர்கிட்ட ஆண்டர் பேசினாராம், அக்கா வர்றதுக்கு அடையாளமாக விசுவாசத்தில் நீ பண்ணுனாராம். சரித்திரத்திலே இல்லாத ஏசிய சரித்திரத்திலே இல்லாத ஒரு காரியம் என்னென்னா, பாஸ்டரை என் ஃபோட்டோ போட்டு போஸ்டர் அடித்து பல்லாவரம் தாம்பரம் எல்லாம் ஒட்டியிருக்கிறார் கம்ப்ளீட்டாக. என்னன்னா அக்கா வருவாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம். வந்த உடனே ஒரே கைத்தட்டு, அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும்
1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்பொழுது இருந்த பலவீனத்தில் பசுதாவியார் ஃப்ளோ பண்ணார். ப்ராஃபஸி சொல்லி ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ணி வேர்டை எடுத்து ஆல்மோஸ்ட் 2 hours ஐ வாஸ் ஃப்ளோயிங் விதவுட் மை நாலேஜ். எனக்கு நல்லா தெரிஞ்சது நான் இல்லை, இது ஆண்டவர். கர்த்தர் நம்மை உடைக்கிற நோக்கம், நொறுக்கிற நோக்கம், இனி உனக்குள்ளார பழைச்சிருக்கிறது நான்றதை நீ உணரணும். இட் இஸ் ஒன்லி மீ ஹூ இஸ் ஆப்ரேட்டிங் எவ்ரி திங். நினைக்காத நீ ஓடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சு கழட்ட போகிறேன்னு. ஹி ரியலி அவர் நேசிக்கிறவர்களை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வராமல் விடவே மாட்டார். த டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆஃப் காட் ஆன் காட். அருமையான தெய்வ ஜனமே, 2 நாள் தாமதிச்சார். எல்லாருக்கும் பெரிய கொஸ்டினாக இருக்கலாம், ஏன் ஆண்டவர் இதை செஞ்சார். ஆனால் there was a reason. அவர் சொன்னார், இப்போ நம்ம போய் ஒரு டச் கொடுத்தோம்னா அது சாதாரண ஹீலிங் ஆகிடும். செத்த பிறகு போய் உயிரோட கொண்டு வந்தால் அது மகிமையை விளங்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. சில சமயம் நம்மளை சாவ விட்டுருவார். கதற 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 கேட்காம நீ அழுவுறியா, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணாலும் கண்டும் காணாதவர் போல கேட்டும் கேளாதவர் போல அவர் நம்மை கடந்து போகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் வருகிற நேரம் கடல் மீதும் அலைகள் மீதும் தாண்டி வந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நான். நான் நடந்து வரதை மிஸ் பண்ணிடாத, உன் பக்கம் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து ஆவேசம் நீயே பயந்துக்கிட்டு இருக்கிய, அப்படி எல்லாமே மாறிடும். ஆனாலும் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஸோ வருது, இதெல்லாம் முடிஞ்சு லாசரு மரித்து போகிறார். மரித்த பிறகு போகிறார் ஆண்டவர். அங்கே நான் அங்கே இராததால் நீங்கள் விசுவாசம் உள்ளாருக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவளிடத்திற்கு போவோம் பாருங்கள்னு டிசைபிள்ஸை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. 14ஆம் வசனம் சொல்லுது, அங்கே வந்தப்போ அவர் அறிந்து கொண்ட காரியம், இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். அதாவது நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிணத்தை வச்சுட்டு இந்த தாரை தம்பட்டெல்லாம் அடிக்கிறாங்க தெரியுமா, சுற்றி திடீர்னு அந்த சத்தத்தில் எழுந்துடும். அதுக்கு சான்ஸ் உண்டு, 3 days வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்குமா. ஸோ அந்த சான்ஸையும் தாண்டி 4th day தான் இவர் போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது கூட சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாம் அலற சத்தத்தில் ஐயோ அம்மா ஒன்று வந்து பார்க்கணுமே, வந்து பக்கத்தில் காதாண்டு வந்து கத்திட்டு கிடப்பாங்க. சிலது எந்திரிச்சிடும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபுல்லாக கொடுத்து கோட்டா கொடுத்து முடிகிற வரைக்கும் இருந்து 4 நாட்கள் கழித்து இவர் போகிறார். ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வர வரைக்கும் ஆண்டவருடைய குவாய்ட்டாக உட்காண்டிருப்பார். அவரெல்லாம் ரசிக்க தெரியணும், ருசிக்க தெரியணுங்க. இந்த மாதிரி பாடுகள் மத்தியில் போகும்போது தான் அவரை கிட்ட போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் என்ன தான் பண்ணுவார், எப்படியெல்லாம் நக்கல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி பயங்கர சிலமிஷன வேலையாக இருக்கும். கோபமாக வரும். வேறு யாரும் இல்லை பாருங்க, அவரோட தான் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேனச்சி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஆமாம், எல்லாமே தட் இஸ் டீப் கம்யூனிகேஷன் வித் த லார்ட். ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிளை தூக்கணும், போகிறோம், ஆமேன்னு சொன்னால் எப்பண்டா இதை முடிப்பார் சர்வீஸை அப்படின்னு காத்து இருந்துட்டு ஓடி வர கேஸ் இல்லைங்க. It is fellowshipping with Jesus. Communing with God. Hallelujah. A depth in your communication. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷம் இதுவரை இல்லாத அளவிலே நீங்கள் தேவனோடு ஆழமாய் நடக்கும்படிக்காய் தேவன் வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ இப்போ கடைசியாக என்னாவது 21 பாருங்கள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். நம்மளாம் அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் ஆகினாலே எனக்கு ஒன்றும் நேரிடாதே அப்படின்னு உங்களை பட்டுன்னு நூலம். அவர் தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். சில வேளையில் அப்படியே சைலண்ட்டாக நோண்டுருவார், சரி இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் என்ன நடக்கிறது, கடைசியாக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், 34 பாருங்கள், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அவர் கண்ணீர் விடுகிற அளவிற்கு எவ்வளோ பாசமாக இருந்திருப்பார் லாசரு மேலே, எவ்வளோ அன்பாக இருந்திருப்பார். நமக்கு தொட்ட உடனே ஒரு கண்ணீர் வந்துடும். யாராவது மூக்கு சரியில்லைனாலே உடனே கண்ணீர் வந்துடும். நமக்கெல்லாம் ரொம்ப டச்சி அண்ட் சென்சிட்டிவ். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கே அந்த இருதயம் அன்பினாலே அசைந்து கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தட் ஷுட் பி த ரியல் லவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இதில் we need to really go forward. ஐக்கியத்தில் முன்னால் போனோம். எல்லாமே அப்படியே கிராண்டடாக எடுக்கிறதுனால தான் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் நம்மோட உறவாடணும்னு எனக்கு இப்போ யோசிக்கிற அந்த 2 மாதம் பயங்கர ஸ்லீப்பிங் டைம் மாதிரி கொடுத்து, என்னை விட்டால் உனக்கு யாரும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கும் யாரும் இல்லை, இவ்வளோ நாள் ஓடுன்னு ஊழியம் ஓடனல்ல, இது உனக்கு சான்ஸ் கொடுத்துக்கிறவா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆல் ஐ குட் see the love of Jesus in this. எவ்வளோ தூரம் என்னை நேசிச்சுருந்துருக்காரு. ஈவன் ஊழியம் நான் சொல்கிறேன், பையன் தூக்கிட்டு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐ டெல் யூ சம்திங், God is not interested in the ministry, but ஒரு உறவு இருந்தால் தான் ஆண்டவரோட அந்த ஊழியத்தையே நம்மளால் செய்ய முடியும். How far we are able to spend time with God. இன்றைக்கி அந்த ஒரு நேரம் இல்லாதனால அநேக காரியங்களிலே நமக்கு ஒரு ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வேளை உலக பிரகாரமான வேலை, உன்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த புது வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவரே உங்களை தாண்டி நேரத்தை நான் நிறையா எதுக்குமே கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நாங்களாம் அந்த காலத்து சிஸ்டர் ஏஞ்சலுக்கு தெரியும், நாங்களாம் ஒன்றா ஓடினவங்க தான். ட்ரெயின் மாற்றி ட்ரெயின், பஸ்ஸு மாற்றி பஸ்ஸு, ஓட்டமோ நடையுமா 24 ஹவர்ஸும் பையன் மூட்டையை தூக்கணும் வச்சோம் ஒன்றோன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த சீசன் பார்க்கும்போது இட்ஸ் அ ரெஸ்டிங் டைம், பட் இட்ஸ் அ ரியல் பிட்டர் டைம் டு கோ த்ரூ. ஆனாலும் அப்படி அன்பை அதிகமாய் உணர முடிகிற ஒரு நேரமாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஜனங்கள்லாம் ஒன்று கமெண்ட் பண்ணிருந்தார். குருண கண்ணை இவர் திறந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், இவர் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ட்டுன்னு வேதனைப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. நல்லா கவனிங்க, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்துலலாம் ஒரு இஸ்ரேலில் போனால் இப்போவும் பார்க்கலாம், இயேசு வைத்திருந்த குகை, லாசரு வைத்திருந்த குகை எல்லாம் பார்க்க முடியும் நம்ம. ஸோ அந்த குகை என்று சொல்லும்போது ஒரு இருட்டடிப்பின் ஒரு இடம். அந்த குகைக்கு உள்ளார வச்சு மேலே ஒரு கல்லையும் வச்சுட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம். நம்மளாம் திடீர்னு எங்கே போயிடுவோம் தெரியுமா? செல்ஃப் பிட்டின்ற கோயிலுக்குள்ளார போய் உட்காந்துக்குவோம், சுய பரிதாபம். அடுத்தது நமக்கு நாமே நொந்து கொண்டு போய் உட்காந்துக்குவோம், யார்கிட்டும் பேச மாட்டோம். நான் ரொம்ப லோன்லியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சேடாக இருக்கிறேன்ட்டுன்னு என்ன பண்ணுவோம்னா ரூமை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்குவோம். ஆண்டவர் நீங்கள் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ குகைக்குள் இனியும் போகாதபடி உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய்த்தான் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
எந்த குகையும் உன்னை உள்ளடக்க முடியாது. அது ஒரு வேளை உன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம், உன் தேவைகளாக இருக்கலாம், உன் குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எந்த குகையில உன்னை என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. ஹல்லேலூயா. மறிச்சு போனால் தான் என்னது குகை. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களாய் நம்மை வைக்கும்படிக்காய் அவர் சொந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அவங்க விசுவாசம் இல்லைன்னு. அது ஒரு குகையாக இருந்தது, கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. இதுதான் உலகத்தினுடைய நம்பிக்கை. ஆண்டவர் செத்துப்போன காரியத்தை நமக்கு மீட்டு கொடுத்தாலும் ஐயோ இதனால் என்ன பிரயோஜனம்? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அத்தனை வருஷம் கழித்து 25 வருஷம் கழித்து வயசான காலத்தில் பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறக்கும்போது ஐயோ இந்த வேளையில் போய் இந்த பிள்ளை உண்டாச்சுன்னா சாராளை என்னன்னு ஜனங்க நினைப்பாங்க, ஆபிரகாம் என்னன்னு நினைப்பாங்க. நம்ம புத்தி கொஞ்சம் யோசிக்க வைக்கதா இல்லையா? ஆனால் இன்னைக்கு சிம்பிளாக கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பலத்த பிளஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில். இந்த வருஷம் அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் அது ஒரு பேக்கேஜ் மாதிரி, கிஃப்ட் பார்சல் மாதிரி உங்கள் கையில் வந்து இந்த வருடம் காரியங்களை சமர்ப்பிக்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Whether it is your health or wealth or whatever it is, நீங்கள் ஒருவேளை வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டினா ஃப்யூச்சர் பிளான்ஸுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுவரை இல்லாத அளவில் கர்த்தர் மகத்துவமாய் தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து உங்கள் மத்தியில் அதை ஜீவனோடு அவர் நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு 4 நாள் ஆகுமேன்னு இந்தம்மா சொன்னாங்க. ஆனால் இயேசு தன் கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பந்தம் பண்ணுற ஆளே கிடையாது. சைலண்ட்டாக ஒரு ஜெபம் பண்ணார். வாருங்கள், நெல்லுங்கள், செய்யுங்கள். இந்த பந்தமே கிடையாது அவர்கிட்ட. நம்மளாம் இன்றைக்கி க்ரூசேட்ஸு மிரக்கிள்ஸ்னால் ஜனங்கள் இயேசுவை பார்க்குறாங்களா நம்மளை பார்க்குறாங்களான்னு தெரியாது. அப்படியே ஒரு பயங்கர கெட்டப்போட ஊன்ட்டு இருப்போம். சிம்பிளாக மூவ் பண்ணுறாரு பாருங்கள். இயேசுனுடைய வழிகளே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த காஸ்பிள்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அவருடைய வழிகளை நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். சிம்பிளாக நம்ம அவர் நடக்கிறப்பா அற்புதம், பேசுகிறப்பா அற்புதம். ஹல்லேலூயா. when you are filled with the Holy Spirit, when you are full of Jesus, when you are filled with God, wherever you go, miracles will keep working. It will be released just like that. ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே விடுதலையாக்கப்படுவார்கள். அவங்களுடைய எல்லா டிப்ரெஷன்ஸும் அவங்கள விட்டு போய் கொண்டிருக்கும், வியாதிகள் அவங்கள விட்டு சுகமாயிட்டிருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மை நிரப்பும் பொழுது அந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாரும் என்ன பண்ணாங்க, சுகப்பட்டாங்க. நீங்கள் வாருங்கள் என் வஸ்திரத்தை தொடுங்கள்னு சொல்லவே இல்லை. அவர் எந்த இதுவும் பண்ணலை. நான் உண்மையாக இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் கொஞ்சம் பேசணும்னு வச்சுருக்கேன். இந்த தடவை ஆண்டவர் இல் ஓப்பன் த திங் ஹவு அ சர்வெண்ட் ஆஃப் காட் ஷுட் பி, ஹவு சிம்பிள். நம்முடைய காரியங்கள் எதுவுமே வெளியே தெரியாமல் இயேசு வெளிப்படுகிறாரா, இயேசு பிரதிபலிக்கப்படுகிறாரா நம் வாழ்க்கை மூலமாய், இயேசு மகிமைப்படுகிறாரான்றது தான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த அவர் நம்மை உயர்த்தி கொண்டே போகிற தேவனாக இருக்கிறார். சிம்பிள் ஃபேக்ட், அவ்வளோதான். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் மத்தியில் கடந்த ஆண்டு எனக்கு ஒரு பலத்த தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி, எல்லாத்துலேயும் நான் இழந்து போயிருக்கேன்னு வந்திருக்கீங்களா? இந்த ஆண்டு ஒரு புதிய காரியத்தை
கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி தெரியுமா? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, see the authority in the word. ஆண்டவர் கூப்பிட்டாரு. நம்ம கூப்பிடுறது பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கூட என்ன பண்ணாது, கேட்காது. சில சமயம் காது கேட்காம நான் போய் நிற்பாங்க. ஆனால் புகைக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், மறித்த நிலைமையிலே ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு போய் ரீச் பண்ணுது பாருங்க வாய்ஸு, லாசரஸ் கம் அவுட் அப்படிங்கிறார். நீங்கள் அப்படி கூப்பிடாட்டினா நான்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். எப்படியோ போயிருக்க வேண்டியதை தூக்கி பிடிச்சி கூப்பிட்டு இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார்ல. அருமையான தெய்வ ஜனமே, நான் ஒன்று சொல்கிறேன், the voice of God is so powerful. Hallelujah. என்ன மூச்சு வாங்கினாலும், என்ன லங்ஸ் ஃபெயில் ஆனாலும் கூட உள்ள இருந்து அவர் பேசினாருன்னா அது சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, அவர் சொல்றாரு, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய், உரத்த சத்தமாய், ஏன்னா அந்த கல்லையும் குகையையும் அது ரீச் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை கூப்பிடும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற எல்லா இருட்டடிப்பிலிருந்து, தனிமையிலிருந்து, உன் சோகத்திலிருந்து, உன் நஷ்டங்களிலிருந்து, உன் வியாதியின் வேதனைகளிலிருந்து, உன்னை அமிழ்த்தி உன்னை குகைக்குள் வைத்திருக்கிற எல்லா உன் தற்கொலையின் எண்ணங்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தூக்கி எடுக்கும்படிக்காய் கர்த்தருடைய சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் தனிப்பட்ட விதத்தில் உன்னை கூப்பிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ற, வேற அறியோ? ஆதாமை பார்த்து கேட்டாரு, இல்லை ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிவிட்டு தலைகளை கட்டி கொண்டு நான் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். வரோம் எல்லாம். இந்த ஆண்டு சொல்றாரு, you will hear the voice of God very vividly. Hallelujah. And you will act upon it. God will really do a miracle. நான் முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். லாசரு அவனை எப்படி புதைச்சாங்களோ அப்படியே நட்டமாக நிற்கிறார். எப்படி சீலையெல்லாம் சுத்தப்பட்டிருக்குது, கட்டுகள் இருந்தது, உயிர் வந்துருச்சு, வெளியே வந்துட்டாரு. ஆனால் சீலைகள் அகற்றப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் ஊழியக்காரரை வச்சிருக்காரு, சபைகளை வைத்திருக்கிறார், ஊழியரை வைத்திருக்கிறார் சொன்னால், நம்ம அடிக்கடி கட்டுக்குள்ளார போயிடுவோம். நமக்கே சுற்றிக்குவோம், படம் சுற்றின மாதிரி. கண்ணை கட்டிக்குவோம், காதை கட்டிக்குவோம், எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா இல்லையா, போய்விட்டீரா, என்ன நம்ம செஞ்சாலும் வசனம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். நம்ம எந்த பிசாசு பிடிச்சிக்கிச்சு, ஆண்டவரே உண்மையாக நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இத்தனை வருட காலம் எங்களுடைய ஜீவனையும் ஊற்றி கொடுத்து இந்த ஊழியத்தை நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே செய்து கொண்டு வருகிறோம். உண்மையாக சொல்கிறேன், இதனால் எந்த வித ஒரு நன்மையும் பர்சனலாக எங்களுக்கு கிடையாது. எந்த இடத்துலேருந்து யார் வந்தாலும் விடுதலை, அந்த விடுதலையை கூறுகிற ஜனங்களாய் நீங்களும் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். You will move in deliverance mightily. நீங்கள் கணவன் மனைவியாய் குடும்பத்தாராய் அதிகமாய், சில பேர் பேய்னா பக்கத்தே வரமாட்டாங்க. நாங்களாம் ஆதியில் அப்படி தான், பேய் விரட்டுறதெல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தூரத்தில் நின்றுக்கிறோம். ஓடிய போய் பெரியார் திடல் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, அங்கே ஸ்டேஜில் விரட்டினா என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டுருப்பேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் நிற்காத, பேய் ஒன்றை பிடிச்சிக்கோ அப்படின்வாங்க. அதனால் இப்போ போய் நின்றுவோம். ஆனால் இன்றைக்கு அதே காரியத்தை, அதனால் அவன் அவ்வளோ உக்கரமாக நம்ம மேலே இருக்கிறான்.
ஆனாலும் நமக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த சீலைகளை எடுத்து விட ஒரு கூட்டத்தார் தேவையாக இருந்தது. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உன்னத ஊழியத்திற்கு, கட்டவிழ்க்கும் ஊழியத்திற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பேய் வரட்டணும். எவ்ரிபடி இஸ் அ டிமன் டிரைவர். பேய்களை துரத்தவும் எத்தனை மார்க் 16 தானே கொடுக்குறாரு அத்தாரிட்டி. ஏன் அதை நம்ம யோசிக்க மாட்டேன்றோம், பிரயோஜனப்படுத்த மாட்டேன்றோம்? சூனிய கட்டா, பேயா, இவங்க தான் துரத்துக்கு சரியான ஆளுன்னு எவ்வளோ தூரத்தில் ஃப்ளைட்டெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வசனத்தை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் கட்டாயம் இதே விடுதலையை உங்களை கொண்டே தேவன் செய்ய முடியும். விசுவாசிக்கிற உங்களுக்கும் அதை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, செத்து எல்லாம் மூலையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி தூசிய உதறி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது உங்களை ஊழியத்திலே அவர் மிகவும் பயன்படுத்த போகிறார். இது வரைக்கும் நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிட்டோம். இயேசு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். கேள்விப்பட்டேன், காஷ்மீரில் நேற்று ஃபியூ டேஸ் பேக் 2 days பனிமலை சரிஞ்சு எவ்வளோ பேர் ஹிட் ஆகி, ஆனால் உயிர் சேதம் இல்லை என்று போட்டிருந்தார்கள். பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. வானத்தில் அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. அவனுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதில் என் மாமா, மச்சான், என் பொண்ணு கல்யாணம், அந்த பையன் கல்யாணம், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சகலவற்றையும் நமக்காய் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, நீர் உண்மையுள்ள தேவனாப்பா. உங்களுக்காக விசுவாசத்தில் ஒரு அடி நாங்கள் எடுத்து வைக்கும் போது எங்களை அணைச்சி போக வேண்டிய எல்லா தூரத்தையும் கவர் பண்ணுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலும் அருமையான உங்களுடைய ஜனங்களை பார்க்கவும், ஆசீர்வதிக்கவும், உடைய வார்த்தையை கொடுக்கவும் இந்த திராணியும் இந்த பலத்தையும் தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். செபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வல்லமை உங்கள் பிள்ளைங்க மேலே இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. Every power of sickness, every spirit of infirmity, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், கட்டுகளாக இருந்தாலும், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தினாலே அவைகளை சபிக்கிறேன். Satan, you devil, I bind you in Jesus' name. எப்பொழுதும் இவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற, முன்னேற்றத்தை தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், அதிகாரங்கள், இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். கர்த்தருடைய மகிமை இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் உடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்குவதாக. பலவீனமானவன் எவரும் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ள கடவுள். எப்பொழுதே ஆண்டவரே, இழந்த எல்லா நம்பிக்கைகளிலும், இழந்த எல்லா நன்மைகளிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு புதுப்பித்தலை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும், ஆவியிலும், ஆத்மாவிலும் இந்த வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Let the mighty anointing of the Holy Spirit fill thy people, Lord. பரிசுத்த ஆவியானவரே, நீர் விட போவதில்லை ஆண்டவரே, இவர்களை இனி விட போவதில்லை. நீர் பேச போகிறீர், இவர்களோடு நீர் இடைபட போகிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையின் அக்கினி, 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 அக்கினி கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Receive that fire of God. Receive that fire. Receive that fire. அவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இருக்கிறேன்னு சொன்னவங்க உன் கூட இல்லை, ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ஒரு தெம்பு இன்றைக்கு உன்னை நிறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா புகையின் இருள் அகன்று போய் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான கற்களும் அகற்றப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தர் தடைகளை உடைத்து உன்னை முன்னேற்றமிக்கத்தக்கதால் அவர் உன் கரத்தை இப்பொழுது அவர் பிடித்து கொண்டிருக்கிறார், பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஜெயமான ஒரு நடை, வீரமான ஒரு நடை, வெற்றியான ஒரு நடை. Father in heaven, we thank you for this wonderful new year and the first meeting, Lord. ஆண்டவரே, சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதால் இந்த நாளிலே இங்கு கொண்டு வந்தீரே, தாய் ஸ்தோத்திரம். அவன் எதிலும் எங்களை முடக்க முடியாத நீ பெரியவராயிருக்கிறீர், நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர், நீ துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறீர். I want to give you all the glory, honor and praise, O God. நம்முடைய ஜனங்களை சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு நீ பத்திரமாய் அவர்கள் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி காய்ச்சபிக்கிறோம். வாகனங்களை உடைய ரத்தத்தினாலே மூடி மறைக்கும்படி காய்ச்சபிக்கிறேன். அப்பா, we thank you for everyone who has come over here. Bless them abundantly. I give you all the glory, honor and praise. And I pray this prayer in the matchless name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. Amen and amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.